இந்த ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன், இது உண்மையா இல்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த பையன் எவ்வளவு சந்தோஷப்படுறான். அதே மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் இருக்கேன், நீ என்னை எப்படிலாம் நினைக்கிறியோ நான் உன்னை அப்படிலாம் நினைப்பேன். நீ ஒரு கூட்டத்துல நினைச்சினா நான் அதை விட சிறப்பான கூட்டத்துல நான் உன்னை நினைப்பேன் கண்டிப்பா. நீ என்ன தனிமையில நினைச்சினா நானும் உன்னை தனிமையில நினைப்பேன். நீ என்கிட்ட நடந்து வந்தா நான் உன்கிட்ட ஓடி வருவேன்னு சொல்றான். யார் சொல்றான்? ரப்பு சொல்றான், அல்லாஹ் சொல்றான். அதை நம்ம நினைக்கிறோமா? அல்லாஹ்வை நம்ம நினைக்கிறோமா? அல்லாஹ் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்றோமே, பிறர் மேல அவ்வளவு அன்பு காட்டுறோமே, அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகுறமே. என்னைக்குமே புரிஞ்சுங்க, இந்த உலக விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதில் நம்ம 100% வைக்க கூடாது. ஏன்னா இந்த உலக விஷயங்கள் எல்லாமே டெம்பரவரி, எல்லாமே ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. ஆனா நம்ம இந்த உலகத்துல அட்டாச் ஆகிற ஒரே ஒரு விஷயம் 100% இல்ல, லட்சக்கணக்கான பெர்சன்ட் அட்டாச் ஆகிற ஒரே விஷயம், அதுக்கு தகுதியான ஒரு நபர் ரப். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அதிகம் 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 நினைவு கூறுங்கள். தனிமையில கூட்டத்துல எவ்வளவு என்னென்ன விஷயங்களை நீங்க நினைவு கூற முடியுமோ நினைவு கூறுங்க. அல்லாஹ் நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுங்க, மத்தபடி வேணாம். ஏன்னா லைக்ஸுக்காகவோ ஷேருக்காகவோ கமெண்ட்ஸுக்காகவோ ஃபாலோக்காகவோ எந்த ஒரு விஷயத்துக்காகவோ யாருமே இஸ்லாமிக் விஷயத்த பகிரல. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, லைக்குக்காக ஷேருக்காகன்னு. என்னைக்குமே அது கிடையாது. அல்லாஹ்வோட பொருத்தம் நமக்கு கிடைக்கணும், 4 பேருக்கு இந்த விஷயம் போய் சேரணும்னு நினைச்சா மட்டும்தான். அதுக்காக தான் இதெல்லாம். இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.